வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. உச்சநீதிமன்றம் இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஃப்ராடு, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எல்லை மீறுகிறது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் உள்ளது சொல்லப்பட்டாலும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறதா நினைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நேற்று உச்சநீதிமன்றம் நடந்துட்டு இருக்கும் போதே 2 பேர், அதாவது தேர்தல் ஆணையத்தால் இறந்ததாக சொல்லப்பட்டு விடுபட்ட 2 பேர் போய் கோர்ட்டு நடந்து கொண்டிருக்கும் போதே சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு உள்ளே போகிறது நம்ம பார்த்துருக்கோம். இது நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்களில் ட்ரம்ப் கிண்டலாக மோடி அவர்களை பார்த்து, என்னங்க தேர்தலில் ஈஸியாக ஜெயிச்சிட்டிங்க போலகுது, இப்படி தான் ஜெயிச்சிட்டு இருக்கீங்க, இந்த இதை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான வீடியோ இன்றைக்கி உலகம் முழுக்க வைரலாகி கொண்டு இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று அம்பலப்பட்டு நிற்கிறது. ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இன்றைக்கி பீகாரில் பல வேலைகளை செய்திருந்தாலும் இது மேற்கு வங்காளத்தில் அதனால் செய்ய முடியாது, தமிழகத்தில் செய்ய முடியாது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், தமிழகத்தை சார்ந்த திமுகவுடைய என்ஆர் இளங்கோ தலைமையில் 4 MP போய் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை பார்த்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர் பங்குக்கு அவரும் போய் இதை நீங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணணும்னு ஞானேஷ்குமாரை பார்த்தே கொடுத்துருக்காரு. கூட்டணி கட்சி குழுக்குள்ளேயே பிரச்சனை. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நாயுடு அவர்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. அவர் ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போவார். அந்த ஊர் மக்களை கேட்டாவே தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது பீகார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் 65 லட்சம் வாக்காளர்கள் எடுத்திருக்காங்க. அதில் 20 லட்சம் வாக்காளர்கள் பெண்கள். அதுதான் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்கிறது. ஆண்கள் தான் மைக்ரேட் ஆகி வெளியில் போவாங்க, எப்படிங்க பெண்கள் வாக்கு எடுக்கிறாங்க? கிட்டத்தட்ட 15 லட்சம் வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள். இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தான், இனிமேல் சேர்க்கலாம் சொன்னாலும் இந்த தேர்தல் ஆணைய பிரச்சனை இது இப்போதைக்கு ஓயாது. ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, இல்லைங்க தேர்தல் ஆணையத்தை ஆதாரை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, உச்சநீதிமன்றம் ஒத்துக்குச்சு அப்படிங்கிறாங்க. ஆதாரை நீங்கள் இது ஆவணமாக கருத வேணான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒத்துக்கிட்டது இன்றைக்கி இசிக்கு அது எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கலாம். ஆனால் இந்த ஆறுதல் நிரந்தரம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் இல்லை, ஒட்டுமொத்தமாக 300 MPக்கள். அதையும் தாண்டி ஏற்கனவே சும்மா நாங்கள் இந்தியா கூட்டணிலேருந்து வெளியில் போகிறோன்னு சொன்ன சஞ்சய் சிங்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. நேற்று ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி ஒன்று சேர்றாங்க. இது மோடி அமித்ஷாவுக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படுத்தும். ஏன்னா நாயுடு அவர்களே ஒரு எதிர்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாருன்னா இது வேறு மாதிரியான பிரச்சனை. எவ்வளோ நாள் தான் உச்சநீதிமன்றம் இல்லைன்னு தள்ளி விட்டுட்ருக்கோம். அதை கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஆதார் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை. ஆதாரை கண்ணை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், கண்ணை சிமிட்டாக பாருங்கன்னு சொல்லி ஆதாரை கொடுக்குறீங்க. ஆதார் பேன் கார்டோட கனெக்ட் பண்ணுங்கள், வங்கியோட கனெக்ட் பண்ணுங்கள். இந்த டேட்டில் பண்ணிங்கன்னா முடிஞ்சது கதை, பணம்லாம் போயிடும். சொன்னீங்களா இல்லையா? எத்தனை SMS, எத்தனை ஃபோன் காலு, அது சரியில்லை இது சரியில்லை, எல்லாரும் அதோட இன இதையோட இன அப்படிலாம் சொன்னீங்க. ஆதாரை காட்டி ஆதார் ஒரு குடிமகனின் அடையாளம்னு சொன்னீங்க. ஆதாரை காட்டி நீங்கள் எல்லாத்துக்குமே ஆதார் தான், ஆதார் இருந்தால் போதும். அதையும் தாண்டி ஆதாரை வச்சு பாஸ்போர்ட்டே வாங்கலாம். ஆனால் அந்த பாஸ்போர்ட்டை ஒத்துக்குவீங்க, ஆதாரை ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ எங்களுடைய தகவல்கள் முழுக்க, எங்களுடைய செல் நம்பர், என் அட்ரஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஆதார், அதை ஸ்கேன் பண்ணால் எல்லாம் தெரியும், நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ எங்களுடைய இந்த விவரங்களை என்ன பண்ணினீங்க? யார்கிட்ட விற்றுட்டீங்க? இப்படி போலியாக இருக்காங்களே, இதுதான் அரசாங்கமானு கேட்கணுமா, கேட்க வேணாமா? அப்போ வெளிநாட்டில் இருக்க ஒருத்தர் இங்கே போலியாக ஆதாரை வச்சுக்குவார். அவர் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணுவார். அதன் மூலிமா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுவார். இதனால் பல பிரச்சனைகள் வரும். ஆனால் எதை கேட்டாலும் நீங்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு அவங்க மேலே அடையாளம் சொல்கிறது சரியா இல்லை? யாராக இருக்கட்டும், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆதார் அப்படிங்கிறது ஈஸியாக அதை டூப்ளிகேட் போடலாம். ஒருத்தருக்கே 4-5 ஆதார் இருக்குது அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப விசித்திரமாகுது. அப்போ இதுலேயும் ஃப்ராடா அப்படின்னு நினைக்க தோணுமா, தோணாதான்? இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ தேர்தல் ஆணையம் எப்படி வசமாக சிக்கிருச்சு. இப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, நாங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கோம். அதாவது மைக்ரேன்ஸ், இறந்து போனவங்க, அப்புறம் கள்ள ஓட்டு போடுறவங்க, இவங்களை நாங்கள் நீக்கிறோம், இதை போய் தப்புங்கிறாங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சிக்கல் ஆகுதுன்னா, இது பீகாரில் இவங்க பண்ணிட்டாங்க. இவங்க ரொம்ப நுட்பமாக என்ன பண்ணியிருக்கணும்னு எல்லோரும் சொல்கிறாங்கன்னா, இவங்க இதற்கு முன்பே, அதாவது பீகாரை பண்ணும்போதே இவங்க மேற்கு வங்காளத்தை டச் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா பீகாரில் பண்ணி இந்த அளவுக்கு பிரச்சனை வந்த உடனே இப்போ மேற்கு வங்காள அரசாங்கம் உஷாராயிடுச்சு. இப்போ மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி எங்கள் ஆள் போட்டால் தானே பண்ணுவீங்க? தேர்தல் ஆணையர், உதவி தேர்தல் ஆணையர், அங்கே இருக்கக்கூடிய ஆணையர்கள் எல்லாம் ஸ்டேட்டோடைய எம்ப்ளாயீஸ். அவங்கள போட்டால் தானே நீங்கள் வேலை பார்ப்பீங்க.
அவங்கள ஆளே போடலை, அவங்களுக்கு ஃபண்டும் ஒதுக்கலை. எப்படி நீங்கள் வேலை பார்ப்பீங்க? ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போய் இப்போ இந்த பீகாரில் பண்ணுறீங்க நிதிஷ் ஆட்சி. இப்போ மம்தா பானர்ஜி அரசுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து நீங்கள் நிறைய பேரை நீக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்? அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏன்னா ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மோடி பின்னால் நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே நிற்கிறதுக்கு காரணம் நிதிஷ்குமார். இங்கே மம்தா பானர்ஜி சொல்கிறத கேட்பாங்களா, சென்ட்ரல் ஃபோர்ஸ் சொல்கிறத கேட்பாங்களா? அப்போ ஸ்டேட்டு தான் ஜெயிக்கும். அப்போ ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் கண்டிப்பாக ஒரு முரண்பாடு வரும். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஜிபி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்குனார் மோடி. மம்தா பானர்ஜி அங்கே போய் தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன மீறி தான் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னாங்களா இல்லையா? அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா இது மேலும் சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மம்தா பானர்ஜி அவர்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்களை வைத்து ஒரு மெகா திட்டத்தை தீட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ என்ன தேர்தல் ஆணையத்துக்கு சிக்கல்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடியுது. ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு விமர்சனத்தை வச்ச உடனே அவரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் இந்த மாதிரி விமர்சனத்தை வைக்கிறீங்க, எங்கள் டீட்டெயில் பார்த்தா சரியாக தான் இருக்குது, நீங்கள் என்ன ஓட்டு திருட்டு பண்ணியிருக்கீங்கன்னு குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி பாருங்க எல்லோரும் ஒரு மண்டபத்துலேயோ அதுலேயோ ஒன்றில் கூடுவோம், வாங்க கேமராமேன்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன திருட்டுன்னு சொல்லுங்கள், உடனே நாங்கள் அதுக்கு விளக்கம் அளிக்கிறோம்னு சொல்லி அங்கேயே உட்காந்து உங்கள்கிட்ட தான் மின்னணு தரவுகள் இருக்குல்ல, விளக்கம் அளிச்சிருக்கலாம்ல. இந்தியா மாதிரி ஒரு பெரிய தேசத்தில் நீங்கள் இந்த மாதிரி விளக்கத்தை கொடுக்காம, இது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு, இது எல்லாத்தையும் ட்ரம்ப் வந்து 50% வரி போட்டிருக்காரு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு தேர்தல் ஆணையத்தை பற்றியுமே நம்ம டெய்லி ஒரு வீடியோ போட்டு, நமக்கே கஷ்டமாகுது வீடியோ போடுறது, டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்னும் குறிப்பாக இந்த பிரச்சனை டெய்லி போயிட்டுருக்குது. எம்பிக்கள் வந்து தேர்தல் ஆணையரை சந்திக்க கூட நீங்கள் விட மாட்டீங்க. சந்திக்க போவது யார்? அங்கே வந்து தடுப்பு காவலை எகிரி குதித்தவர் அகிலேஷ் யாதவ், முதல்வராக இருந்தவர், இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கார். அவருக்கு பின்னாடி அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக நீங்கள் மரியாதை தரலாம். மஹிமா மைத்தா, ராகுல் காந்தி, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நாங்கள் யார் சொல்கிறதையும் நாங்கள் கேட்க மாட்டோம், அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஒரு சர்வாதிகாரமான நடவடிக்கை. அப்போ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுனா, நீங்கள் அஞ்சுகிறீர்கள். சார் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா நீங்கள் என்ன சார் பண்ணணும்? சார் நான் என் மேலே குற்றச்சாட்டு இல்லை சார், நான் வந்து பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பாருங்கள், ஏன் நான் வந்து யார்கிட்ட ஊழல் பண்ணுறேன்னா என் அக்கௌண்ட் நம்பரை பாருங்கள், இல்லை எங்கள் வீட்டில் சர்ச் பண்ணுங்கள், இப்படி தானே சார் சொல்லுவோம். அதை விட்டுட்டு யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, நான் எந்த டீட்டெயிலும் கொடுக்க மாட்டேன், அது சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது சரியான வாதமாக நீங்களே சொல்லுங்கள். அப்போ இது எல்லாம் வைத்து பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது பீகாரில் ஓரளவுக்கு ஜெயிச்சிருந்தாலும் இன்றைக்கி மேற்கு வங்காளம், தமிழகம் இந்த ஏரியாவில் அடி வாங்க போகுது. நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், சரிங்க பீகாரில் வந்து இந்த மாதிரி எஸ்ஐஆரை பண்ணிட்டாங்க, இப்போ ஏற்கனவே அஸ்ஸாமில் அவங்க ஆளக்கூடிய மாநிலம் தான், அங்கே வேலை பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணும். எங்கெங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் இருக்குதோ அங்கே இவங்களுடைய ஆதிக்கம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. எங்கெங்கெல்லாம் பிஜேபி கூட்டணி கட்சிகளோ ஆளுதோ அங்கெல்லாம் இவர்களுக்கு செல்லுபடியாகும். அதையும் தாண்டி இன்னொன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகாரில் கூட இந்த 65 லட்சம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதும் உண்மை இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து இது வந்து இப்போ வந்து நம்ம ஆர்ஜேடி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி தான், தேஜஸ்வி யாதவ் அவர் தான் அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் இதை சும்மா விடுவாரா? இப்போ எல்லோரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கிட்ட உங்கள் பேர் விடுபட்டு இருந்தால் சொல்லுங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி போயிட்டாங்க. அது ஆர்ஜேடி பண்ண ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம். அவங்களும் நெட்வொர்க் இருக்குல்ல எல்லாம். ஏன்னா இன்னொன்று கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆண்ட கட்சி அந்த ஏரியாவில், அதனால் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் அவங்களுக்கு ஆள்கள் இருக்காங்க. யாரெல்லாம் இல்லையோ சொல்லுங்கள், அவங்க ஒரு பக்கம் வேகம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து ஒரு 5 கோடி பேர், அதாவது கோடிக்கணக்கான பேரை வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் வந்து ரத்து பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் வெளிப்படையாக நம்ம பார்க்கக்கூடிய நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஆதார், ஓட்டர் ஐடி இந்த 2 வேணாம், நான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற இந்த தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை இப்படியே போகுமானா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பெரும்பாலும் அந்த வழக்கறிஞர் கூட்டமைப்பு அவங்களே கேஸ் போட போகிறாங்களாம். அதேமாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கூட்டமைப்பு இருக்குல்ல, அவங்களும் கேஸ் போட போகிறாங்க. இந்த எஸ்ஐஆருக்கு ஒரு வழி பண்ணுங்க, ஏன்னா பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு தெரியாமல் எல்லாம் இருக்காங்க. முதல்ல ஓட்டிங் மிஷின் சொன்னாங்க, உச்சநீதிமன்றம் இல்லை ஓட்டிங் மிஷினை நாங்கள் நம்புகிறோன்றுச்சு. ஆதாரம் வந்து ஒரு ஆதாரம் இல்லைங்கிறாங்க, அதையும் உச்சநீதிமன்றம் நம்புது. அப்போ வெகுஜன மக்கள் என்னங்க உச்சநீதிமன்றம் இப்படி நம்புது? வெகுஜன மக்கள்கிட்ட நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க, எல்லாரும் போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்க.
அப்போ வந்து நீங்கள் தான் அந்த ஆதாரம் கொடுத்தீங்க, அந்த ஆதாரையே இப்போ ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அதையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்குதுன்னா மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை. அந்த நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை போவது நாட்டுக்கு நல்லதல்ல, அவ்வளோதான். அப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து நேற்று கோர்ட் நடந்துட்டு இருக்கும்போது 2 பேர் வேக வேகமாக ஓடி வந்து நாங்கள் உயிரோடு இருக்கோன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் சொல்கிறார், ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா முன்னாடியே பர்மிஷன் கேட்டு தான் 2 பேர் வரணும். நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் அவங்கள இறந்து போயிட்டாங்க, நீங்கள் அவங்க உயிரோடு இருக்காங்க, நேரடியாக சபைக்கு வந்தது தப்பு, கோர்ட்டுக்கு வந்து தப்புங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லைங்க. இவங்க முன்னாடியே அனுமதி கொடுத்தா வரணும். ஆனால் அவங்க செஞ்ச காரியம் தப்பாக இருக்கலாம். அவங்க 2 பேர் உயிரோடு தான் இருக்காங்க, ஏன் சேர்க்கலன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஏற்கனவே வந்து தரவுகளை கொடுத்து விட்டோம். எந்த தரவுகளை கொடுத்துட்டோம்? காங்கிரஸுக்கு 300 கிலோ எடையுள்ள இவ்வளோ பெருசாக ஒன்று கொடுத்தாங்க. அதை பரட்டி பார்த்தோன்னா இத்தனோண்டு எழுத்து, பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும். அதை பார்த்து அவங்க முடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகுது. இப்போ ஒரு தொகுதிக்கு 6 மாதம். இது மாதிரி இந்தியா முழுக்க பார்க்குறதுனா அப்போ உங்கள் நோக்கம் என்ன? எந்த ஆதாரத்தையும் கொடுக்க மாட்டோம், நீ வந்தது பார். இதானே தேர்தல் ஆணையத்துடைய நோக்கமாக இருக்குது. எல்லோரும் வந்து ரொம்ப மனம் வெதும்பு போய், என்னங்க அது உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கவே மாட்டேது, ஆதாரம் ஒத்துக்க மாட்டேறான், அதுக்கும் ஓகேங்குது, எலக்ட்ரானிக் மிஷின் அதுக்கும் ஓகேங்குது, இனிமேல் மோடி தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று யோசனை பாருங்கள், இதெல்லாம் முதல்ல நடந்ததா? இப்போ இந்த பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கா? இந்த பிரச்சனை இதோடு விடாது. ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும் இந்த பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை, நமக்கு பிரச்சனையாகும்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும். நம்மை பொறுத்தவரை ஒரு விஷயந்தான், நீங்கள் பீகார் தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும், மாற்று கருத்தே இல்லை. நம்ம நினைக்கலாம், இல்லை வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏகப்பட்ட வேலை பண்ணி 65 லட்சம் பேர் தூக்கிட்டாங்க, இப்போ நிதிஷ்குமார் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருன்னு. நிதிஷ்குமாரை ஜெயிக்க வைக்க பிஜேபி எந்த எல்லைக்கு போகிறதோ அதே எல்லைக்கு இன்றைக்கி தேஜஸ்வியும் போவார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தேஜஸ்வியும் ராகுல் காந்தி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இது ஆம் ஆத்மியிலேருந்து எல்லா கட்சியும் இறங்கிட்டாங்க ஒட்டுமொத்த. இப்போ இன்னொன்று, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தன்கரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு துணை ஜனாதிபதி தேர்தல் வேறு வருது. அப்போ துணை ஜனாதிபதிக்கு யாரெல்லாம் வந்து மம்தாலாம் முதல்ல ஒத்துருக்க மாட்டாங்க, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக தகவல் என்ன, இந்தியா கூட்டணி சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம். அந்த வேட்பாளர் மேற்கு வங்காளம், பீகார், தமிழ்நாடு, ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது, இதில் சேர்ந்த ஒருத்தராக போடுவோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜேடியு அங்கே நிதிஷ்குமார் கட்சியே கொஞ்சம் ஆட்டம் காணும். பீகாரில் இருக்க ஒருத்தரை போட்டு எப்படி நிதிஷ் கட்சி ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் செக்கு வைக்க இந்தியா கூட்டணி ரெடியாகி விட்டது. முதல்ல ஆள் இல்லாமல் தவிச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னோம், இந்தியா கூட்டணி இருக்கான்னு கேட்டோமா இல்லையா? இன்றைக்கி இந்தியா கூட்டணி இருக்குங்கிறோம்ல. அதான் தொடர்ந்து சொல்கிற மாதிரி கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கும். நம்ம தேர்தலில் வந்து கண்டிப்பாக மோடி தான் ஜெயிப்பார், கண்டிப்பாக இனிமேல் மோடி தான் நினச்சிட்டு இருக்கோம். காலம் மாறும் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். மக்களுக்கு புரிய ஒரே ஒரு விஷயந்தான், இது வந்து ஒரு மூடு மஸ்தான் வேலை, தேர்தல் ஆணையம் ஏமாத்துதுங்கிற மேட்டரும் முதல்ல மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வெகுஜன ஊடகங்கள் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலக லெவலில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் கவர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே ஒன்று புரியுது, இவர்கள் எண்ணம் நிறைவேறாது. இன்றைக்கி என்னென்னா தேர்தல் ஆணையம் ஒரு பதட்டத்தில் இருப்பாரா? மாட்டிக்கிட்டோம். இனிமேல் பெரிய தேர்தல் ஆணையம் ஏதாவது கேட்டு நமக்கு வந்து நேராக ஆஜராக சொல்ல முடியாதுங்க. அடுத்து வேறு ஆட்சி மரணம் அரெஸ்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்திய ஜனநாயகத்தின் தூணாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தில்லுமுள்ளி வேலை பண்ணியிருந்து அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயப்படுத்துவீங்க? இது பெரிய விஷயமாகும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கண்டிக்கலன்னு சொல்லும்போது நம்ம என்ன நியாயமே நடக்கும். இப்போ கூட தேர்தல் ஆணையத்தை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஏதாவது பெரிய அளவுக்கு பண்ணால் மொத்த இதையும் க்ளாஸ் பண்ணிடுவாங்கிறாங்க. இவங்க அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. தேர்தல் ஆணையம் வேகமாக போகிறது இப்போ போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. கண்டிப்பாக நீதி வெல்லும், கொஞ்சம் தாமதமாகலாம், கண்டிப்பாக வெல்லும். ஏன்னா ஒருத்தர் ஒரு நாள் ஏமாற்றலாம், 2 நாள் ஏமாற்றலாம், பல பேரை பல நாள் ஏமாற்ற முடியாது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.